மொத்தம் 90 ஏக்கர் 2500 ஃபிளாட்ஸ் போட்டிருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 2 சென்ட் இடமாவது வேணும்ப்பான்னு ஆசைப்படாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. சைட்டுக்குள்ளேயே 3 டெம்பிள் நம்ம வச்சிருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு 360 வீட்டில் 320 பேர் குடியிருக்கிறாங்க. நாங்கள் சிவில் ஃபால்ட்டாக இருந்தோம், நாங்கள் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெறும் 1 லட்சம் முன்பணத்தில் உங்களுக்கு 36 லிட்டரு 3 வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணுற டைம் ஒரு 500 மீட்டர்லேயே நம்ம சைட்லேருந்து 500 மீட்டர்லேயே இருக்குங்க. மந்த்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 வீடு 6 வீடு வந்து வீடியோ பார்த்து வந்து புக் பண்ணுறாங்க. விவேகானந்தா ஸ்கூல் மெட்ரிக் ஸ்கூல், மெரிட் ஸ்கூல் இருக்குது. உங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் சிபிஎஸ்சி அண்ட் மெட்ரிக் ஸ்கூல் இருக்குது. தாராளமான தாராள வசதி நீங்களே பார்க்கலாம். நிறைய கட்ரோடு உள்ள ஒரு சைட்னா நம்ம சைட்டு தான். வீடியோ பார்த்து வர்றவங்க 30,000 மைனஸ் பண்ணி உங்களுக்காக 6,50,000 கொடுத்துட்ருக்குங்க. சென்ட்ரல்லேருந்து நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணுற இது தூரம் தான். உங்களுக்கு கோயம்புத்தூர், பல்லடம், திருப்பூர், காங்கேயம், ஜெய் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ், ஏஞ்சல் இன்ஜினியரிங் காலேஜ், ஏஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, டர்ஃப் காலேஜ் இருக்குது. அது ரெடி கேஷ் பே பண்ணால் எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டரும் இன்க்ளூடிங் 1 கிராம் கோல்டு 9 கிராம் வெள்ளிக்காயின்னு கொடுக்குறோம். இன்னைக்கு கோயம்புத்தூர், திருப்பூர் சரௌண்டிங்ஸில் டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு இங்கே அட்லீஸ்ட் ஒரு 2 சென்ட் இடமாவது வேணும்ப்பான்னு ஆசைப்படாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. பட் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கான ஸ்ட்ரகிள் என்ன, ஒரு இடம் வாங்க போகணும் அப்படின்னு ஆசைப்படுறப்ப அது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வராது. வீடுன்னு ஆசை இருக்கும், ஆனால் நமக்கு லோன் எலிஜிபிள் ஆகாது. இப்படி ஏதாவது ஒரு ரீசன்னால் இப்போ வரைக்கும் நீங்கள் இடமோ வீடோ வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்காது, இங்க மட்டும்தான் கிடைக்குங்கிற மாதிரி 15,90,000 ரூபாய்க்கு சொந்த வீடு இடத்தோட கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்குமே ஒரு பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சு. ஸோ இதை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்றதுக்காக சதீஷ் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஏன்னா ரொம்ப ஒரு ஷாக்காகவும் இருக்கு, பட் ஹாப்பியாகவும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னாலே நியர்லி 15-20 லட்ச ரூபா கிட்ட வந்துருது. நீங்க வந்து இடத்தோட வீடே 15,90,000 ரூபாய் கொடுக்கறதா சொல்றீங்க. கொடுக்க முடியுமா சார் இப்போ? எஸ், பாசிபிள் மேடம். நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா 2016 நம்ம ஸ்டார்ட் பண்ண சைட்டு. மொத்தம் 90 ஏக்கர் 2500 ஃபிளாட்ஸ் போட்டிருக்கோம். சிங்கிள் பெட்ரூம் 15,90,000, டபுள் பெட்ரூம் 20,90,000. உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் யாரும் கொடுக்க முடியாத பட்ஜெட்டில் திருப்பூர் கொடுவாயில் சாய்ரான் வரையில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு சிவில் ஃபால்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். நீங்கள் சாய்ரான் நகருக்கு நீங்கள் வரலாம். நாங்கள் சிவில் ஃபால்ட்டாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெறும் 1 லட்சம் முன்பணத்தில் எல்லாமே உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சூப்பர் சார். இந்த 15,90,000 வீடு வாங்குறவங்களும் 1 லட்ச ரூபாய் கையில் இருந்தால் போதும். 1 லட்சம் கையில் இருந்தால் போதுங்க மேடம். இடமா இருந்தால் சரி, வீடாக இருந்தால் சரி, நீங்கள் 1 லட்சம் இருந்தால் போதும். இடமாவும் நீங்கள் ஃப்ளாட்ஸும் வாங்கிக்கலாம், வீடாகவும் வாங்கிக்கலாம். சூப்பர் சார். ஏன்னா நான் உங்களுக்காக தான் சார்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டேனே தவிர எனக்கு இந்த லேஅவுட் வந்து புதுசு கிடையாதுங்க. நியர்லி ஒரு இடத்த பார்த்து அது இன்ச்சிஞ்சாக டெவலப் ஆகிறத பார்ப்போம் இல்லையா? பட் நான் இன்ச்சிஞ்சாக பார்க்கல, திடீர்னு பார்க்குறப்ப பயங்கரமான டெவலப்மெண்ட்டு. நம்ம இப்போ ஒரு ஏரியாவுக்கு போயிருப்போம், ஒரு 4-5 வருஷம் அங்கே வந்திருக்க மாட்டோம். திடீர்னு பார்த்தா வேறு மாதிரி இருக்கும், நம்ம பார்த்த இடமா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த சாய்ராம் நகர். கிட்டத்தட்ட ஒரு 2,500 பிளாட்ஸ் அப்படிங்கும்போது இட்ஸ் அ மெகா டவுன்ஷிப்புங்க. ஒரு பெரிய ஊரே இவங்க உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா 360 வீடு இருக்குது, 320 வீட்டில் குடியிருக்காங்க. இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டே இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாய்பாபா டெம்பிள், இதுவுமே நீங்கள் கட்டினது தானே சார்? இது நம்மள கட்டின டெம்பிள் மேடம். ஓகே. நீங்கள் வரும்போது ஒரு 4 வீடு தான் இருந்துச்சு. இந்த டெம்பிள் அப்போ தான் நாங்கள் பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளேயே 3 டெம்பிள் நம்ம வச்சுருக்கோம். 3 டெம்பிள் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு 360 வீட்டில் 320 பேர் குடியிருக்கிறாங்க. அது போக 60 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு வர இருக்கோம். நாங்கள் மந்த்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 வீடு 6 வீடு வந்து வீடியோ பார்த்து வந்து புக் பண்ணுறாங்க. ஸோ டெவலப் ஆகிற ஏரியா 360 வீட்டில் 320 பேர் குடியிருக்கும் போது நீங்கள் யோசிக்கணும், ஒரு பெரிய டவுன்ஷிப்புங்க. இது டவுன்ஷிப் ப்ராஜெக்டாக நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க இன்ஃபர்மேஷன் வேணும்? இங்கே என்னென்ன அடிப்படை வசதி இருக்குது? ஏன்னா இது பொறுத்த வரைக்கும் திருப்பூர், கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா நிறைய இடங்கள்லேருந்து இன்றைக்கி கோயம்புத்தூர், திருப்பூர்லாம் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ நாங்கள் சைட்டுக்கு வெளியில் போயிட்டு இந்த ஏரியாவையும் ஃபுல்லாக நான் காட்டுறேன். அண்ட் இங்கே என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃபர்தராக இது எந்த மாதிரியான ஏரியா, இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்ல. வாங்க அப்படியே சைட்டை பார்த்துட்டே அப்படி சொல்லிடலாமா சார்? ஓகே, வாங்க சைட்டை போய் பார்க்கலாம். ஓகே. இங்கே வரும்போது
பார்க்கும்போதே தெரியுதுங்க எல்லா வீட்லேயும் குடியிருக்காங்க. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவா ஆல்ரெடி உருவாக்கி கொடுத்துட்டீங்க. பட் இருந்தாலும் இந்த கொஷின் கேட்கக்கூடாது, இவ்வளோ குடும்பம் வந்ததுக்கப்புறம் இருந்தாலும் நான் கேட்குறேங்க. அடிப்படை வசதிகள் அப்படிங்கும்போது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தாங்க? அடிப்படை வச்சுன்னா முதல்ல எடுக்கிறது தண்ணி, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் தான். உங்களுக்கு 30,000 லிட்டரு 3 வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். நம்ம 3 தண்ணி டேங்க் கொடுத்து பஞ்சாயத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோங்க. தார் ரோடு வசதி, தாராளமான தார் ரோடு வசதி நீங்களே பார்க்கலாம். நிறைய கட் ரோடு உள்ள ஒரு சைட்னா நம்ம சைட்டு தான். உங்களுக்கு 43 அடி ரோடு, 30 அடி ரோடு, 23 அடி ரோடு, ஒவ்வொரு கட் ரோடும் நம்ம அழகாக நீட்டாக கொடுத்துருக்கோம் அடிப்படை வசதிக்கு. பஸ் வசதி, தெருவிளக்கு, பஸ் வசதி உங்களுக்கு தாராளமாக இருக்குங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஒரு வீடாக நம்ம ஒருத்தருக்கு வந்து அஷூரன்ஸாக சொல்லும்போது ஃபஸ்ட்டு இதுதான் எதிர்பார்ப்பாங்க. வாட்ரு, இபி, ரோடு, சுற்றி ஒரு சேஃபான அட்மாஸ்பியரா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆல்மோஸ்ட் 320 குடும்பம் இருக்குங்கும் போது இது நல்ல சேஃபான ஏரியா தான். இன்னொன்று என்ஹெச் எவ்வளோ தூரம் வருது சார்? இங்கேருந்து பார்க்குறப்பவே தெரிகிற மாதிரி தான் இருக்குது. என்ஹெச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணுற டைம் ஒரு 500 மீட்டர்லேயே நம்ம சைட்லேருந்து 500 மீட்டர்லேயே இருக்குங்க. காஞ்சிபுரத்துலேருந்து வெறும் 500 மீட்டர்லேயே நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். அது போக நம்மளுக்கு கொடுவாயிலிருந்து கனரா பேங்க்குக்கு நியர் ஆப்போசிட் ஒரே ரோடு தான். நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணுற ஒரே ரோட்டில் நீங்கள் வந்து நம்ம சைட்டுக்கு வந்துடலாங்க. ஓகே சார். இப்போது ஆல்ரெடி 320 ஃபேமிலியாக நிறைய பேர் வந்து சைட்டாகவும் புக் பண்ணியிருப்பாங்க. எங்கெங்கே இருந்தெல்லாம் புக் பண்ணுறாங்க சார் நமக்கு? இது பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு காங்கேயமாக இருக்கட்டும், தாராபுரமாக இருக்கட்டும், பல்லடமாக இருக்கட்டும், திருப்பூராக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், பேஸ் பண்ணுற ஒரே இடம் வந்து நம்ம கொடுவாய்ங்க. ஓகே. நம்ம கொடுவாய் சென்ட்ரல்லேருந்து நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணுற இது தூரம் தான் உங்களுக்கு கோயம்புத்தூர், பல்லடம், திருப்பூர், காங்கேயம், தாராபுரம் சென்ட்ரலில் தான் இருக்குது நமக்கு சைட்டுங்க. ஓகே. அப்படிங்கும்போது இந்த 5 பேஸ்க்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து நடுவில் இடம் வாங்கி போடலாங்க. ஓகே. பட் இருந்தாலுமே இப்போ வந்து ஓவராலாக இங்கே டெவலப்மெண்ட் பார்த்துட்டு சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் எங்கெங்கே இருந்தோ வந்து புக்கிங்ஸ் வருது இல்லையா? அதனால கேட்குறேன். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நீங்கள் வீடு அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா சிபில் இல்லைனாலும் நீங்கள் பண்ணித்தர, லோன் பண்ணித்தரோன்னு சொல்லிட்டீங்க. 1 லட்ச ரூபா இருந்தால் சிங்கிள் பிஹெச்கே, அதே நீங்கள் 3 லட்ச ரூபா கட்டுற மாதிரி இருந்தால் டபுள் பிஹெச்கே நீங்களே பண்ணித்தரேன்னு வேறு சொல்லிட்டீங்க. அது வந்து ரொம்ப ஹாப்பி தான். இருந்தாலும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இடமா வாங்குறவங்களுக்கு இப்போ ப்ரைஸ் என்ன கொடுத்துட்ருக்கீங்க? இதை சுற்றி ஸ்கூல், காலேஜஸ், ஒரு பேங்க் போகணுன்னா எங்கே போகணும், ஏடிஎம் போகணுன்னா எங்கே போகணும், ஒரு கடைக்கு போகணுன்னா எங்கே போனேன்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு எவ்வளோ லாபம் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் யோசிக்க முடியும் இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் மேடம். இப்போ ஸ்கூலாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து கொடுவாயில் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் சேர்ந்து இருக்குங்க. அது போக விவேகானந்தா ஸ்கூல், மெட்ரிக் ஸ்கூல், மெரிட் ஸ்கூல் இருக்குது. உங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் சிபிஎஸ்சி அண்ட் மெட்ரிக் ஸ்கூல் இருக்குது. காலேஜ் எடுத்துட்டிங்கன்னா இன்ஜினியர் 2 இன்ஜினியர் காலேஜ் இருக்குது. ஜெய் ஸ்ரீராம் இன்ஜினியர் காலேஜ், ஏஞ்சல் இன்ஜினியர் காலேஜ், ஏஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, டர்ஃப் காலேஜ் இருக்குது. உங்களுக்கு நம்மளுக்கு அவினாசி பாளையத்திலிருந்து கொடுவாய் வர வரைக்கும் ஃபுல்லாக காலேஜ் தாங்க மேடம். ஓகே. அதுவும் இல்லாமல் கம்பெனி பார்த்தீங்கன்னா பூமெக்ஸ் கம்பெனி இருக்குங்க காஞ்சிபுரத்தில். அப்புறம் பெஸ்ட் கார்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம சைட்டுக்கு பின்னாடியே ஸ்பின்னிங் மில்ஸ் இருக்குங்க. நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது நல்ல ஒரு எஜுகேஷனல் ஹப்பாகவும் இருக்குது. சுற்றி ஸ்கூல், காலேஜ், வேலை வாய்ப்பு இருக்குன்னா நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாகவும் இருக்குது. எப்படி பார்த்தாலுமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் சொல்லும்போது ஒரு ஜங்ஷன், எல்லா ஏரியாவுக்கும் கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஏரியா. என்ஹெச்லேருந்து 500 மீட்டர்ஸ் அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். இன்றைக்கி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். கரண்ட் ப்ரைஸ் என்ன கொடுத்துட்ருக்கோம் சரிங்க? ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் மேடம். 2.25 சென்ட் 2.25 சென்ட் 6,80,000 கொடுத்துட்ருக்கோம். வீடியோ பார்த்து வர்றவங்க 30,000 மைனஸ் பண்ணி உங்களுக்காக 6,50,000 கொடுத்துட்ருக்கேங்க ஃப்ளாட்ஸுக்கு. ஓகே சார். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 1 சென்ட் 2 சென்ட்டில் 2.25 சென்ட் இடம் 6,80,000 ரூபாய்க்கு வாங்கலாம். இல்லைங்க, நீங்கள் வந்து 6,50,000 ரூபாய்க்கே வாங்கலாம். நம்ம சேனல் பார்த்துட்டு வர்றீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த திருப்பூர் சரௌண்டிங்ஸ்லேயுமே நீங்கள் எங்கே கேட்டாலுமே இருக்காதுங்க. இடம் ப்ளஸ் வீடாக சேர்த்தே உங்களுக்கு 15,90,000 ரூபாய் கொடுத்து அதுலேயும் 1 லட்ச ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் ஆஃபர் வேறு சொல்லியிருந்தீங்க சார். அந்த ஆஃபர் சொல்லி. ஆமாங்க, நீங்கள் இடமா வாங்கினீங்கன்னா வெறும் 1 லட்சம் போதுங்க. பேலன்ஸ் வந்து லோன் போட்டு கொடுக்குறோம். அதுக்கு நீங்கள் 1 லட்சம் 1 வாரத்தில் முன்பணம் கட்டினீங்கன்னா 1 கிராம் கோல்டும் 9 கிராம் வெள்ளிக்காயினும் நான் கொடுக்குறோம். வீடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெடி கேஷ் பே பண்ணிங்கன்னா 15,90. அது ரெடி கேஷ் பே பண்ணால் எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டரும் இன்க்ளூடிங் 1 கிராம் கோல்டும் 9 கிராம் வெள்ளிக்காயினும் கொடுக்குறோம். இல்லை லோனில் போகிறீங்கன்னா 1 கிராம் கோல்டும் 9 கிராம் வெள்ளிக்காயினும் 1 லட்சம் முன்பணம் 1 வாரத்தில் கட்டும் பட்சத்தில் நான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இந்த ஆஃபர் மனப்பாடம் பண்ணுறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆயிரும் போல். அதனால் நீங்கள் ரிப்பீட்டடாக 2-3 டைம் கேட்டுக்கோங்க இவர் என்னென்ன சொன்னாருன்னு. ஸோ என்னென்ன சொன்னாரோ அந்த ஆஃபர்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இடமும் இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் கொடுத்து இடத்தோட வீடும் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்து இதில் சிபிலே அடிபட்டிருந்தாலும் பரவாயில்ல, லோனும் எங்கள் சைட்லேருந்து நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு
ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு ஆசை இருக்கா? நீங்கள் கண்ணை மூடிட்டு கிளம்பி வந்துருங்க. ஏன்னா இது தவிர ஸ்பெஷல் ஆஃபராக என்னென்னவோ சொல்லியிருக்காங்க. கோல்டு காயின் கொடுக்குறாங்க, சில்வர் காயின் கொடுக்குறாங்க. நீங்கள் உடனே ரெடி கேஷாக கரையும் பண்ணும்போது உங்களுக்காகவே வந்துட்டு கிரை செலவு ஃப்ரீயாக பண்ணி தரீங்க. ஆமாங்க மேடம், வீடு புக் பண்ணாலும் இடம் புக் பண்ணாலும் கிரைய செலவும் வீடாக புக் பண்ணால் உங்களுக்கு இபி கனெக்ஷன் கிரைய செலவு ஃப்ரீங்க. இடமா புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரைய செலவு நாங்கள் இன்க்ளூடிங்கில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இதுக்கு மேலே யாருங்க கொடுக்க முடியும்? யோசிக்கவே யோசிக்காதீங்க. திருப்பூர் சரௌண்டிங்ஸில் நல்ல ப்ரைம் ஏரியாவில் உங்களுக்கான சொந்த வீடோ இடமோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை இந்த சைட் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும், நேரில் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம ஸ்டாஃப்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. சாய்ராம் நகர் நான் ஃபுல்லாக விசிட் பண்ணிட்டேங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு என்ன லாஸ்ட் ஒரு டவுட் அப்படின்னா, எல்லாருக்குமே லோன் பண்ணி தரேன்னு சொன்னீங்க. ஏன்னா இப்போ லோன் அப்படின்னாலே வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் சேலரி வாங்கணும், அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணுங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பண்ணி தரீங்க மேடம்? அக்கௌண்ட்டில் சேலரி வாங்கினாலும் சரி, இல்லை கையில் கேஷ் சேலரி வாங்கினாலும் சரி, நம்ம லோன் நாங்களே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேடம். இதில் சிவில் ஃபால்ட் இருந்தாலும் லோன் வீடு வாங்க முடியாது மேடம். வீடு வாங்குறதுக்கு சில பேர் கனவாக இருக்கும், சிவில் ஃபால்ட்னால வீடு வாங்க மாட்டாங்க, வாங்க முடியாது சுச்சுவேஷனுக்கு வந்துடும். ஸோ அவங்கெல்லாம் நீங்கள் சாய்ராம் வரலாம். நாங்கள் சிவில் ஃபால்ட்டாக இருந்தாலும் நம்ம லோன் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வந்து புக்கிங் பண்ணுற அன்னைக்கே நீங்கள் முதல் பணம் வந்து 5000 கட்டினீங்கன்னா உங்களுக்கு 5000 மைனஸ் பண்ணிப்போம். உங்களுக்கு கட்ட வேண்டிய முன்பணத்துலேருந்து 5000 மைனஸ் பண்ணிடுவோம். இதே 1 லட்சம் கட்டினீங்கன்னா 2 லட்சமாக நான் மைனஸ் பண்ணிப்போம். 1 லட்சம் கட்டினாலும் 2 லட்சம் நாங்கள் மைனஸ் பண்ணிப்போங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கே வந்து நீங்கள் சைட்டை பார்த்து புக் பண்ணுற ஸ்பெஷல் ஆஃபராக நான் இது பண்ணிகிட்டு இருக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் மேடம். 1000 ரூபா கட்டினா 2000 ரூபா நாங்கள் மைனஸ் பண்ணுவோம் மேடம். முன்பணத்துலேருந்து மைனஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது போக உங்களுக்கு ஆஃபர்ஸும் உங்களுக்கு வந்துடும் மேடம். ஓகே சார், எனக்கு இது ரொம்ப புதுசாக இருக்குங்க. ஏன்னா எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ சைட்டை பார்க்க வர்றீங்க, உங்களுக்கு ஒரு 20,000 நம்பர் சைட் வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 20,000 ரூபா கொடுத்து புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் முன்பணமாக அந்த 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுப்பீங்க இல்லையா, அப்போ வந்து 40,000 மைனஸ் பண்ணிக்கிறாங்களாம். இதே 1 லட்சம் நீங்கள் கட்டினீங்கன்னா, சைட்டை பார்த்த உடனே புக்கிங் அமௌண்ட்டாக கட்டினீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு 2 லட்சமோ மைனஸ் பண்ணிக்கிறாங்களாம். ஸோ இந்த அளவுக்கு ஆஃபரும் கொடுத்து இப்போ உடனே நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படிங்கும்போது 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, இபி கனெக்ஷன் ஃப்ரீ. இது போக உங்களுக்கு பேங்க் லோன் போனும்போது ப்ளூ பிரிண்ட், எம்ஓடி சார்ஜஸ் அண்ட் பேங்க் ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாமே இதை நான் இன்க்ளூடிங்காக நான் பண்ணி கொடுத்துருவோம் மேடம். ஓகே, நீங்கள் அக்கௌண்ட்டில் சேலரி வாங்கினாலும் சரி, கையில் சேலரி வாங்கினாலும் சரி, நம்மளே லோன் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க மேடம். சூப்பர் சார். ஸோ பார்க்குறவங்க லோனை பற்றி கவலையே படாதீங்க. நீங்கள் மளிகை கடை வச்சுக்கோங்க, பூக்கடை வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் டெய்லி வேஜஸ்க்கு தான் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, வார சம்பளம் தான் வாங்குறீங்க, டோன்ட் வரி. ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது கனவாக இருக்கா? திருப்பூர் கொடுவாயில் சாய்ராம் நகரில் 15,90,000 ரூபாய்க்கு வீடு வாங்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் 1 லட்ச ரூபா மட்டும் நீங்கள் கட்டுங்க. உடனே நீங்கள் சைட்டை பார்த்து ஒரு வாரத்துக்குள்ளே 1 லட்ச ரூபாய் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயின், 9 கிராம் வெள்ளி காயின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஃப்ரீ. பேங்க் லோன் சைடு போகும்போது உங்களுக்கு எம்ஓடி, ப்ளூ பிரிண்ட்னு எல்லாமே இவங்களே பார்த்துக்கிறாங்க. வீட்டுக்கு தேவையான இபி இழுத்து கொடுத்துட்றாங்க. எனக்கே மூச்சு வாங்குதுங்க. எல்லாமே ஃப்ரீ செம்ம ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.